விமன்ஸ் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. 13th எடிஷன் ஆஃப் விமன்ஸ் வேர்ல்ட் கப். இது 13வது விமன்ஸ் வேர்ல்ட் கப். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 8 டீம்ஸ் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஸ்ரீலங்கா 8 டீம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆஸ்திரேலியா தான் இதுல அதிகமா வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காங்க. 7 தடவை அடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து 7 டைம்ஸ் சாம்பியன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 4 டைம்ஸ் சாம்பியன் ஆயிருக்காங்க. நியூசிலாந்து வந்து ஒரே ஒரு டைம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து 2 டைம் வந்து ஃபைனல்ஸ் போய் வேர்ல்ட் கப் ரன்னர்ஸ் அப் அடிச்சிருக்காங்க. 2005ல 2017ல 2 டைமுமே வந்து ஃபைனல்ஸ்ல போய் தோத்துருக்காங்க. அந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட விமன்ஸ் டீம் டாமினன்ஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்லயும் அவங்களுக்கு தான் ஹை சான்சஸ் வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து இங்கிலாந்து வந்து ஓரளவுக்கு நல்ல டீம் வச்சிருக்காங்க. இந்தியாவும் இந்த டைம் வந்து ஒரு நல்ல டீம் செட் பண்ணி வேர்ல்ட் கப்குள்ள போறாங்க. ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன் பிரீத் கௌர்னு பேட்டர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு தாராளமா வந்து செமிஸ் போற அளவுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து யூசுவலா நியூசிலாந்து எப்பவுமே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற டீம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் எக்ஸ்ட்ராடினரி அதாவது பண்ணா செமிஃபைனல்ஸ்க்கு வரலாம். சோ இந்த வேர்ல்ட் கப் யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.